ஹலோ பிரதர். பிரதரா? என்னடா பிரதருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஜெயம் ரவி அண்ணன் வந்து அடுத்து நடிக்கிற படம். அதில் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம்னா, அது வந்து யாரோட பிரதர் அப்படின்னு சொல்லலை. அவரோட பிரதரா, இல்லை ஹீரோயினோட பிரதரா, இல்லை அவங்க அம்மாவோட பிரதரா, இல்லை அவங்க அப்பாவோட பிரதரா, இப்படி பிரதரை பாதர் பண்ணுற மாதிரி பிரதரை விட்டுருக்காங்க. சரி, ஓகே. அனௌன்ஸ்மெண்ட்டில் வேற ஹாரி ஜெயராஜ் பாடலோடு ஆரம்பிச்சுதா அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பாடல் கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லிரிக்ஸ் எழுதினவங்க ஒரு 6 பேர்னு நினைக்கிறேன். அவங்க பேர் பெருசாக தெரில. எனிவே பிரதரோட அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருந்துச்சு. பிரியங்கா அருள்மோகன் வந்து ஹீரோயின் நினைக்கிறேன். ஓய் அப்படின்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு இன்னொன்று இது, அதுவும் எனக்கு இன்னொன்று ஹோய் அது மாதிரி இருந்துச்சு. எனிவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ரைட்டர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிவா மனசுல சக்தி, அப்புறம் வந்து பாஸ் என்ற பாஸ்கரன், ஆள் நாளா அழகுராஜா, லாஸ்ட்டாக வந்து MI3 நினைக்கிறேன், அன்சிகா மோத்துவானியோட. எனிவே வரிசையாக வந்து இவர் வந்து படங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ இப்போ வந்து ஜெயம் ரவி அண்ணனை வச்சு பிரதர் அப்படின்னு 2 பேரும் இணைகிறாங்க. எனிவே பிரதர் வரும்போது டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்க்கலாம். ராஜேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு அப்புறம் வந்து லவ் இந்த மாதிரி இடத்துலலாம் பிரித்து மேயிற ஒரு ஆள். அப்படி ஒரு டேரக்டர்கிட்ட பிரதரை பற்றி என்ன எடுப்பாருன்னு தெரில. எனிவே எக்ஸைட்டாக தான் இருக்குது. எனிவே டீசருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் ஜெயம் ரவி என்ன கலக்குங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது ஒரு எங்களோட விடைபெறுவது. நான் உங்கள் விஜி நிறுத்தி டீக்கி பை பாய். திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தையெல்லாம் பார்த்தா விளங்குமா?